கலாம் மணிமண்டபத்தில் அப்துல் கலாம் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த திருக்குரான் மற்றும் பைபிள் அகற்றப்பட்டது. இரு புனித நூல்களும் கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை அங்கிருந்தும் அகற்றப்பட்டுள்ளன. ராமேஸ்வரத்தை அடுத்த பேக்கரும்பில் கட்டப்பட்டுள்ள அப்துல் கலாம் மணிமண்டபத்தை கடந்த 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாம் சிலை வீணை வாசிப்பது போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையும் வைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இடதுசாரி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்த விவாதங்கள் எழுந்த நிலையில் அப்துல் கலாமின் அண்ணன் பேரன் சலீம் இன்று காலை கலாமின் சிலை அருகே பைபிள் மற்றும் குரானை வைத்தார். இதனால் தேவையற்ற மத சர்ச்சைகள் உண்டாகும் என கூறி இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததால் திருக்குரான் மற்றும் பைபிளை அங்கிருந்த கண்ணாடி பேழைக்குள் சலீம் வைத்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் புனித நூல்கள் அகற்றப்பட்டதாகும், இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் சலீம் கேட்டுக் கொண்டார். இதனிடையே கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்த பைபிள் மற்றும் திருக்குரானை அகற்றிவிட்டு அங்கே மற்றொரு புதிய பகவத்கீதை வைக்கப்பட்டுள்ளது. எந்த அனுமதியும் பெறாமல் மணிமண்டபத்தில் திருக்குரான் மற்றும் பைபிளை வைத்ததாக கலாமின் அண்ணன் பேரன் சலீம் மீது இந்து மக்கள் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்துல் கலாம் சிலையில் உள்ள வீணையை மதத்துடன் தொடர்புபடுத்தி பேசுவது வருத்தம் அளிப்பதாக கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் தெரிவித்துள்ளார். அப்துல் கலாம் அவர்கள் வீணை வாசிப்பது என்பது அவரது மனதிற்கு பிடித்த ஒரு இசை. அந்த வீணையின் பால் மயங்கியவர், வீணையை கற்றுக்கொண்டவர், வீணையை வாசித்து தன் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டவர். அவர் வீணை மட்டுமல்ல, வயலின், ஷெனாய், இப்படி பல்வேறு இசை கருவிகளை அவர் இசை கேட்டு தன் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக இசையை அவர் பக்குவப்படுத்தி ஏற்றுக்கொண்டவர். எனவே வீணை என்பது ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இல்லை இதையாக பார்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருப்பது, அதுவும் அப்துல் கலாமை சம்பந்தப்படுத்தி ஏற்பட்டிருப்பது வருத்தத்துக்குரிய செயலாகும். சிலை வழிபாட்டிற்கு எதிரான அப்துல் கலாமின் உருவ சிலையை அவரது மணிமண்டபத்திலிருந்து அகற்றுவதே சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பொன்ராஜ், மதங்களின் புனித நூல்களுக்கு பதிலாக மணிமண்டபத்தில் திருக்குறளை வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருக்குறள் தமிழ் சான்றோன் திருவள்ளுவர் கொடுத்த அந்த திருக்குறளை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. எனவே பிரச்சனை எழுந்துவிட்ட நிலைமையே சிலையை அகற்றுவதுதான் ஒரே வழி என்று நான் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முடிவு செய்து இனிமேல் இப்படிப்பட்ட சர்ச்சைகளுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்லை வேறு யாரோ ஈடுபடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருக்குறளை நேசித்த அப்துல் கலாம் மதங்களின் புனித நூல்களையும் ஏற்றுக்கொண்டார் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், கலாமை விவாத பொருளாக மாற்ற வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். அவர் திருக்குறள் நேசித்த காரணத்தால் அவர் பைபிளை ஏத்துக்கல, குரானை ஏத்துக்கல, கீதையை ஏத்துக்கல கிடையாது. எது ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னா நம்முடைய அவயங்கள்ல எல்லாமே நமக்கு முக்கியம். அதே போலதான் தயவு செய்து நம்முடைய கொச்சையான அரசியலை மாபெரும் புனித மனிதன் அப்துல் கலாம் பக்கத்தில் கொண்டு வராங்க. கலாம் மணிமண்டபத்தில் உள்ள அப்துல் கலாம் சிலை அருகே உலக பொதுமறையான திருக்குறளை வைப்பது மட்டுமே சரியாக இருக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இதனை தெரிவித்தார். 3 மத நூல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் கிரந்தங்களை நேசித்தார், சீக்கிய கிரந்தங்களை, புத்த தம்மத்தை நேசித்தார். அதை போல சைவம், வைணவம், ஜொராஸ்ட்ரியம் எல்லா மதங்களையும், எல்லா மத நூல்களையும் இங்க வைக்க முடியுமா? சிலைக்கு முன்னாடியே திருக்குறள் மட்டும் வைக்கணும். வச்சா அது உலக பொதுமறை, அது பொருத்தமான நூல்.